பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட மேட்சுங்க மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்தோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டப்பா டீம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அந்த விராட் கோலி இருக்கிறதுனால அந்த டீமுக்கு ஒரு கிரேஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் இன்னைக்கு விராட் கோலி கூட ரன் அடிக்கல. பட் அப்படி இருந்தாலும் 196 ரன் அடித்தாங்கங்க. 8 விக்கெட் இழந்து. ஃபாஃப் டு பிளேசிஸ் அவர் ஒரு 61 ரன் அடித்தார். பட்டிதர் ஒரு 50 ரன்கள் 26 பால் அடித்து அவர் கலக்கினார். ஆனால் ஒரு மேன் ஆஃப் த மொமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் தான். 23 பாலில் 53 ரன் அடித்தாருங்க. 5 4 4 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பும்ரா எல்லாருமே ரன்னை வாரி வாரி வழங்கும் நேரத்தில் பும்ரா மட்டும் 4 ஓவரில் 5 விக்கெட் எடுத்தார். 21 ரன்னு. அது ஒரு கடைசி பால் ஒரு 6 போச்சு, இல்லைனா அது 15 ரன் தான். அது தினேஷ் கார்த்திக் அடித்தார். சூப்பராக இருந்தது. ஆனால் முகமது நபிக்கு என்ன ஒரே ஒரு ஓவர் தான். ஹார்திக் பாண்டியாவும் ஒரு ஓவர் தான் போட்டிருக்காங்க. சரி ஆட விடுவோம்ப்பா அவங்கள, பண்ணிக்கலாம் சம்பவத்தை அப்படின்ட்டு 15.3 ஓவரில் ரிப்ளைங்க எவ்வளோ 196 ரன்னை ரிப்ளை பண்ணியிருக்காங்க. கடைசி பால் 6 ஹார்திக் பாண்டியா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் 34 பாலில் 69 ரன்னு, ரோஹித் சர்மா 24 பாலில் 38 ரன்னு, 3 4 3 6. சூரியகுமார் யாதவ் ஸ்கை பேக். போன மேட்ச்சு டெக் அவுட்டுன்னு சொல்லி கேவலப்படுத்துனீங்களாடா டேய். 19 பாலில் 52ங்க. ஒரு 17 பால்லே 50 கடந்து அவர் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காரு. இந்த ஐபிஎல்லில் வந்து செகண்ட் ஹையஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 அப்படிங்கிறாங்க. ஹார்திக் பாண்டியா 6 பால் 21 ரன்னு, அதில் 3 6. 6 பாலில் 21 ரன்னு. திலக் வர்மா 10 பாலில் 16 ரன்னு. எல்லாருமே இந்த பொழந்தா. இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இது மீம்ஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கு. நீங்கள் 300 ரன் அடித்தா கூட நாங்கள் அதை கொடுத்துருவோமே. யார்? ஆர்சிபி பவுலர்ஸு அந்த மாதிரி தாங்க இருக்கானுங்க. ஒரு பவுலர் கூட தெரியலையா டாப்லி. எக்கனாமி ரேட் மட்டும் சொல்கிறேன். 3 ஓவர் 34 ரன்னு 11.3. முகமது சிராஜ் 3 ஓவர் 37 ரன்னு 12.3. ஆகாஷ் தீப் 3.3 55 ரன்னு 15.7. மேக்ஸ்வெல் 1 ஓவர் 17 ரன்னு 17 எக்கனாமி. வைஷாக் விஜயகுமார் 3 ஓவர் 32 10.7. வில் ஜாக்ஸ் 2 ஓவர் 24 ஒரு விக்கெட்டு. பட் 12 எக்கனாமிங்க. இவங்களை வச்சுக்கிட்டு இன்சா கப்பு நம்மதேன்னு பாவங்க. அது பெங்களூர், அது ஒரு ஏதோ ஒரு கிரேஸ். அது பைத்தியக்கார கூட்டம் அப்படி தான் இருக்குது. அது கப்புலாம் அடிக்காதுங்க. டீமும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. அவங்க எவ்வளோ ரன் அடித்தாலும் பவுலர்ஸே கிடையாதுங்க. பெங்களூரை பொறுத்தவரைக்கும் பவுலர்ஸே கிடையாது. அதனால் அந்த டீம் வந்து இன்றைக்கி இல்லை என்றைக்குமே கப் அடிக்காது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுங்க. அவங்க ஞாபகம் இருக்கா, ஒரு முறை 4 மேட்ச் தோப்பாங்க. அந்த சீசனில் கப் அடிச்சிருவாங்க. இதெல்லாம் 3 தோல்விலாம் அவங்களுக்குலாம் பெரிய விஷயம் இல்லைங்க. கம்பேக் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. 3 தோல்வி அடுத்த 2 வின். இவங்களெல்லாம் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. மும்பை இந்தியன்ஸ் செமையான டீம், பக்கா டீம். நான் வந்துட்டேன், நிற்கிறதுக்கு தில்லு இருக்கா. இப்போ அடுத்த மும்பை இந்தியன்ஸ் யாரோட மூட போகிறாங்கன்னா சிஎஸ்கேவோட. நல்லாயிருக்கும்.